மாண்புமிகு மின்துறை அமைச்சருடைய இல்லத்திலே 2 பொருட்கள் குறித்து 2 சப்ஜெக்ட் தான் இங்கே கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. ஒன்று, இந்திய தேர்தல் ஆணையத்திலே இரட்டை இலை நீக்குவதற்கு உண்டான அந்த பத்திர பிரமாணங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கழக தொண்டர்கள் ஆர்வத்தோடு அதை நம்முடைய மாவட்ட செயலகத்தில் கொடுத்து அதன் அடிப்படையிலே இந்திய தேர்தல் ஆணையத்திலே அது கொடுக்கப்பட வேண்டும், அது சப்மிட் பண்ணும். அது குறித்து அந்த விவரம் எல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலே அந்த பத்திர பிரமாணங்கள் எல்லாம் வந்திருக்கிறது, கழக தொழிலத்தில் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த தகவல் குறித்து விவாதிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திலே அது கொடுப்பதற்குண்டான அந்த பொருள் குறித்து இங்கே பேசப்பட்டது. இரண்டாவது கருத்து, அதாவது பத்திர பிரமாணம் அபிடவிட் இந்திய தேர்தல் ஆணையத்திலே கழக தோழர்கள் அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த பத்திர பிரமாணங்கள் மாவட்டத்திலிருந்து வரப்பெற்று அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திலே அது பத்திரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த இது அபிடவிட் இன்றைக்கு கடைசி தேதி 8 வாரம் டைம் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கடைசி தேதின்றதுனால அதை ரிவ்யூ பண்ணி அதை சப்மிட் பண்றதுக்கு அது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் இங்கே. அதே போன்று மாலை மக்களவை துணை சபாநாயகர் அவர்கள் சொன்னது போல ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்து. அந்த கருத்து வரவேற்கப்படக்கூடிய வெல்கம் ஒரு கருத்து தான், வரவேற்கப்படக்கூடிய ஒரு கருத்து தான். எனவே அந்த கருத்தினை ஒட்டி ஒரு மொடாலிட்டிஸ் கழகத்தை வலிமைப்படுத்தி மேலும் ஒற்றுமையாக கழகம் வழிநடத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே எப்படி எல்லாம் செயல்பட வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு முடிவெடுக்கும். என்ன ஒற்றுமையாக அவர் சொன்ன கருத்து திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை வரவேற்று அதன் அடிப்படையிலே கழகத்தை ஒரு ஒற்றுமையாக வலிமைமிக்க இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு வேண்டிய அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற கருத்து வாதிக்கப்படும். 123 சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா அமைச்சர்களும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றார்கள். அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும், கட்டளை மீண்டும் கழகத்திற்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அந்த கருத்து. எனவே அந்த கருத்து நிச்சயமாக ஒற்றுமையோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்கள் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும். இப்போ நீங்க கண்கூட பாத்திருப்பீங்க இல்லையா, நீங்க ஒவ்வொருத்தரா ஸ்பெசிபிக் கேக்குறீங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, கடம்பூர் ராஜ் வந்துட்டாரு. இதுல நீங்க இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இந்த கருத்தை சொல்லுகின்ற போது இன்றைக்கு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சென்னையில இல்லை, அவர் இன்றைக்கு பெங்களூர் சென்றிருக்கிறார். கேட்ட கேள்விக்கு சொல்றாங்க, அவர் இன்றைக்கு பெங்களூர் சென்றிருக்கிறார். அதுக்கு இடையிலே இன்றைக்கு ஓபிஎஸ் சொன்ன கருத்தை கழகம் இணைந்து செயல்படுவதை நாம் வரவேற்கிற அந்த கருத்தை நாங்கள் வரவேற்று அதன் கலந்து ஆலோசித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் வருகின்ற போது கழக துணை பொதுச் பெங்களூரிலிருந்து வந்தவுடனே அவருடன் கலந்து பேசி மேற்கொண்டு என்ன நடவடிக்கை என்பதை கழக முடிவெடுப்போம். யார் இல்லாதவங்களை பற்றி இருக்கிறவங்களை பற்றி கேளுங்க, இல்லாதவங்களை பற்றி ஏன் கேட்கறீங்க? அதுதான் அவர் பெங்களூர் சென்றிருக்கிறார். உங்களுக்கு நீங்க தான் செய்தி போட்டிருக்கீங்க. அவசியம் என்ன? பாக்கல தாண்டி தானே உள்ள வந்தாரு, தாண்டி தானே உள்ள போனாரு.
அவசியம் என்னங்க அவர் இல்லாத நேரத்துல இல்ல இது வந்து ரகசிய கூட்டமே கிடையாது. ரகசியம் இது வந்து நடக்காத விஷயத்த நடக்க போதா நீங்க பேசக்கூடாது. எப்படி நடக்கும்? நீங்க சிபிஐயா? நீங்க சிபிஐயா? நீங்க சிபிஐயா? சிபிஐயா? நீங்க சிபிஐயா? அப்புறம் போலீஸ் ஆபீசரா? பத்திரிகை தெரியும், அவரை பத்தி தெரியும். ஓபிஎஸோட முக்கியமான கோரிக்கை சசிகலா குடும்பம் இந்த கட்சி இருக்கக்கூடாது. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்தை ஏற்கிறீங்களா? ஒரு கருத்தொற்றுமை முழுமையான அளவிற்கு நம்முடைய அம்மாவுடைய இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1.5 கோடி தொண்டர்களுக்கு கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த மாபெரும் இயக்கம் என்பது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரை சார்ந்தது. அந்த கடைக்கோடி தொண்டனுடைய முடிவுதான் எல்லோருடைய ஒட்டுமொத்த முடிவாகும். நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்ததா ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்கன்ற தகவல் இருக்கு, உண்மையா? சசிகலா கட்சியிலிருந்து நீங்குவதாக ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்கன்ற தகவல் இருக்கு, அது உண்மையா? அப்பட்டமான பொய் இல்ல, அது குறித்து எந்த தகவலும் இல்லை. அது குறித்து நான் வந்து தகவல் இல்லாமல் நான் எந்த கருத்து சொல்ல இப்ப வந்து தேர்தல் ஆணையத்தில் முட்டையலை வந்து அங்கே வந்து பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக முடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் நம்முடைய புரட்சி தலைவருடைய சின்னம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம், நம்முடைய அம்மாவின் சின்னமான இரட்டைலை மீண்டும் அது வந்து கழகத்திற்கு வர வேண்டும். எனவே அந்த ஒரு கருத்தோடுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிலிருந்து அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்தினுடைய எல்லோருடைய பார்வை இருக்கின்றது. நிச்சயமாக வந்து இரட்டைலையை பெறுவோம். அந்த நம்பிக்கை வாய்ப்பு இருக்கா? எதற்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கால நிறைவு இருக்கின்றது. இன்றைக்கு அது காலையிலே வந்து அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தின் அடிப்படையிலே எங்களுடைய மக்களவை துணை சபாநாயகர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், ஒரு வரவேற்க தகுந்த கருத்து. எனவே அந்த வரவேற்க தகுந்த என்ற கருத்தின் போது நிச்சயமாக எல்லோருடைய ஒரு மனதும் ஒற்றுமையாக இருந்து கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்பதுதான். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பது போல கழகம் ஒற்றுமையோடு இருந்து தமிழ்நாட்டையும் சரி கழகத்தையும் இந்த நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியும் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பான அந்த மறைவு தொடர்பான விசாரணை நடத்தணும்ன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். அவர் இணைவுக்கு அது ஒரு நிபந்தனையா இருக்கிற பட்சத்தில் அதை நீங்க ஏத்துப்பீங்களா? அந்த நிபந்தனை உங்ககிட்ட சொன்னார் அவரு. எங்களோட கருத்து வந்து அம்மா அவர்கள் இந்த கட்சி ஆட்சிக்கு உயிரை கொடுத்திருக்காங்க. இந்த கட்சி நல்லா இருக்கணும், ஆட்சி நல்லா இருக்கணும் உயிரை கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து இந்த கருத்து சொல்லியிருக்காரு. ஆகவே இங்க எங்க முதலமைச்சர் நாங்க எல்லாம் கலந்து பேசி இருக்கிறோம். கண்டிப்பா ஒற்றுமையா இருந்து அம்மா வந்து அம்மா பேசுறதுக்கு விடுங்க, பேச முடியாது. அதாவது நாங்க ஒற்றுமையா இருந்து கண்டிப்பா ரெட்டலை சின்னத்தை நாங்க மீட்டுவோம். அதே போல கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா ஒன்றிய நகர எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நாங்க செயல்படுவோம். இதுதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. எல்லா அமைச்சருடைய கருத்து 122 சட்டமன்றம். அதே போல அவங்களும் எங்க குடும்பம் தான், தெரிஞ்சு போனோம். எல்லாம் ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி சட்டம் மாதிரி தான். ஒற்றுமையா சேர்ந்து ரெட்டலை சின்னத்தை மீட்போம். இதுதான்